ஒரு பிராமணர் தன் வீட்டில் தினமும் பூஜை செய்து வந்தார். ஒரு சமயம் அப்பிராமணர் வெளியூருக்கு போக நேர்ந்தபோது தம் சிறு மகனிடம் பூஜையை ஒப்புவித்து தினந்தோறும் நீ நெய்வேத்தியம் சுவாமி முன்னால் வைத்து அவருக்கு அமுது செய்து வை என்று சொல்லி போனார். பிதாவின் கட்டளைப்படி அந்த பையன் நெய்வேத்தியத்தை சுவாமி முன்னால் வைத்து மௌனமாக காத்திருந்தான். ஆனால் சுவாமி பேசவே இல்லை. நெய்வேத்தியத்தையும் அமுதும் செய்யவில்லை. பையன் நெடுநேரம் வரையிலும் பொறுத்து பார்த்தான். பூஜை கிரகத்திலிருந்து சுவாமி கீழே இறங்கி வந்து நெய்வேத்தியத்தை முன்னால் உட்கார்ந்து அதனை புசிப்பார் என்று அப்பையன் திடமாக நம்பியிருந்தான். அதனால் அவன், சுவாமி சீக்கிரம் வந்து சாப்பிடு, எனக்கு நாளிகை ஆறுது, என்னால் இனிமேல் காத்து கொண்டிருக்க முடியாது என்றான். இதற்கு சுவாமி பதில் சொல்லவில்லை. அதனால் பையன், சுவாமி உமக்கு அமுது செய்ய வைக்க வேண்டுமென்று என் பிதா சொல்லி போகிறார். அப்படி இருக்க நீர் ஏன் இன்னும் உண்ண வராமல் இருக்கிறீர்? என் பிதா கூப்பிட்டு வந்தால் அமுது செய்யப்போகும் நீர் என்னால் நிவேதனம் செய்யப்பட்டதை பூசிக்காமல் இருப்பதற்கு நான் என்ன அபதாரம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நெடுநேரம் அழுதான். பின்னர் தலையை நிமிர்த்தி பார்க்கையில் சுவாமி மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டு நெய்வேத்தியத்தை சாப்பிடுவதை கண்டான். பூஜை முடிந்ததும் பையன் வெளியே வந்தான். வீட்டுக்காரர்கள், பூஜை ஆகிவிட்டதால் நெய்வேத்தியத்தை கொண்டு வருகிறதானே என்றார். எல்லாவற்றையும் சுவாமி சாப்பிட்டு விட்டாரே என்று பையன் பதில் சொன்னான். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, என்ன சொல்கிறாய் என்றார். நான் நெய்வேத்தியம் செய்வதையெல்லாம் சுவாமி சாப்பிட்டு விட்டார் என்றான் பையன். அப்பால் அவர்கள் பூஜை கிரகத்தினுள் நுழைந்து பார்க்க நெய்வேத்தியம் வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்கள் வெறும் பாத்திரங்களாகவே இருந்தது. பாத்திரங்கள் இருந்ததைக் கண்டு பிரமித்து நின்றார்கள். உண்மையான நம்பிக்கையும் தீவிரமான பக்தியும் இருந்தால் இப்படிப்பட்ட மகிமையான நம்பிக்கைகள் நமக்கு உண்டாகும்.